ஹலோ ஃபேமிலிஸ், ரீசெண்டாக இந்த கடைக்கு நான் ரொம்ப அடிக்ட்டுன்னே சொல்லலாம். இன்றைக்கி நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா, இதோ பிரெட் அல்வா, அப்புறம் கத்திரிக்காய் கிரேவி. அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு. இதோ தான் ஒரு பாக்ஸ். அப்புறம் சிக்கன் ஃபிங்கர்ஸ், அப்புறம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி. நாங்கள் எல்லா சிக்கன் பிரியாணியும் ட்ரை பண்ணியிருக்கோம். இதோ இது என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச ரைத்தா. இது 2 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாஸ். ஓகே, வாங்க சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறோம். சுட சுட சிக்கன் பிரியாணி ஓப்பன் பண்ணதும் செம்ம ஸ்மெல் வந்துச்சு. நீ தான் ரிவ்யூ சொல்லணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் என்கிட்ட கொடுத்துட்டாரு. சாப்பிட்டதும் செம்மையாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டதுல இதுதான் டாப் கிளாஸ் பிரியாணி. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஆத்தென்டிக் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருந்துச்சு. உள்ள லெக் பீஸ் வேற செம்ம சூப்பராக ஜூஸியாக இருந்தது. இந்த லெக் பீஸு நான் மட்டுமே சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. நான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கவே இல்லை, எல்லாத்தையுமே நானே சாப்பிட்டேன். பீசஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு நான் ஜூமில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு சிக்கன் வேறு. அப்புறம் பிரிஞ்சால் கிரேவி, இது வந்து நமக்கு கல்யாண பந்தியில் இருக்கும்ல அந்த டேஸ்ட் அப்படியே கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இது வந்து பிரெட் அல்வா, கல்யாணத்தில் கொடுக்குற அதே மாதிரி, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஏதோ பாருங்கள், பீசஸ்லாம் அப்படியே தெரிகிற மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகே. இதுக்கு வந்து நான் 10க்கு 8 கொடுப்பேன், அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா என்னோடய டாப் மோஸ்ட் ஃபேவரெட்டு. இதில் இந்த ஆனியன் ரைத்தா, அப்புறம் இந்த பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி, அப்புறம் கொஞ்சம் பீசஸ், அதில் தக்காளிலாம் மசாலாவோட ஜூஸியாக இருந்துச்சு. எனக்கு சாப்பிடும் போதே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வர்த்துன்னே சொல்லலாம். ஃபுல் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் இந்த சிக்கன் ஃபிங்கர்ஸ், இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் கிடையாது. இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு ரிவ்யூ மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன். ரொம்ப மேலே ரொம்ப கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டியாக, இந்த சிக்கனை அரைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இதுவும் வந்து பாஸ்மதி ரைஸ் தான். ஃபுல்லாக நமக்கு ஒயிட் கலரில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சு, ஆனால் சாப்பிட செம்ம டேஸ்ட்டு. ஆக மொத்தம் இந்த மதியம் லன்ச் வந்து ரொம்ப வர்த்துனே சொல்லலாம். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.